இரண்டு பேர் தானே? 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். அப்ப அந்த பெண் பிள்ளையை பற்றி நேற்று கூட நான் ஒரு கவிதை எழுதினேன். அவள் தாயானால் அவரோட இம்ப்ரெஸ், அந்த வே ஆஃப் டாக்கிங், இன்டெகிரேஷன், குடும்பத்தில் அவரோட முகாமைகள், புதிதாக சிந்திக்கிறது, நிறைய டேலண்ட் உள்ள ஒரு மகள். அவ ஆரம்பத்திலே தமிழ் மீடியத்தில் படித்து பின்னால் சிங்கள மொழியிலும் கல்வி பெற்று ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி அவர் தற்போது சிலாபத்திலே காமல் இன்டர்நேஷனல் காமல் காலேஜிலே கல்வி கற்கின்றார். அப்ப ஆரம்பத்திலே நஸ்ரியா பாடசாலையிலே கல்வி கற்ற அந்த மகள். அப்ப எனது மகன் கூட யூரோப்லேருந்து வந்து தமிழ் மீடியத்திலே கல்வி கற்று ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி பிறகு சிங்கள மீடியத்தில் கல்வி கற்றார். ஸோ இங்கிலீஷ் என்வாயர்மெண்டல் இருந்து தமிழ் மொழிக்கு வந்து சிங்களம். அப்ப பிரதேசத்திலே என்னிடம் அடிக்கடி கேட்பார்கள், நாங்கள்லாம் ஆங்கில பாடசாலைகளிலே மாணவர்களே இடியாப்பம் ஆப்ப விற்று போடுகின்றோம், நீங்க ஏன் தமிழ் மொழியில தமிழ் பாடசாலை போடுகிறீர்கள்? அப்ப எனக்கு அந்த அறிவு பின்னணி, சிந்தனை பின்னணி இருப்பதால் இந்த தாய்மொழி சம்பந்தமான தெளிவில்லாத ஒரு பாரிய ஒரு குறைபாடை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக ரைட். அது தமிழ் என்றாலும் சரி, அது முஸ்லிம் சமூகம் என்றாலும் சரி, தாய்மொழி தமிழ் என்றது இருக்கும். அந்த மொழிக்கான ஒரு வரலாறு இருக்குது. அதிலிருந்து நாங்கள் கலர்கின்ற போது எங்களோட பாரம்பரியம் உடைகிறது. நிச்சயமாக. அப்ப அந்த தாய்மொழியே ஆரம்பத்தில் நான் வளர்ந்தேன். அதே நேரம் உறவாடல் மொழி. சிங்களம், தமிழ் தாய்மொழி என்றால் அடுத்த மொழியில் உறவாடும் மொழி. ஆங்கிலம் கல்வி கற்கும் மொழியா இருக்கலாம். ஆனா எல்லோருக்கும் தாண்ட நம்பிக்கை எது, தாண்ட தாய்மொழி எது, இந்த ரெண்டுலயும் தெளிவா இருக்கும். அப்ப இவ தமிழ் மொழியில படித்து இப்ப சிங்கள மீடியத்திலே பாரிய சாதனைகளை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோட பேர் மஹிபா முகமது. ஒரு எதிர்காலத்திலே ஒரு சமூக மாற்றத்திலே பெரிய ஒரு பங்காளியா வருவா என கேட்டு நான் நம்புகின்றேன். இறைவனுக்கு இந்த வாய்ப்பை தந்த நினைத்தாலே இனிக்கும். அதே நேரம் இதை வழங்குகின்ற எங்களுடைய கௌரவ பிரசன்டர் நாகபூஷணி எங்களுடைய வளவாளருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மிக்க நன்றி. M.R. முகமது ஒரு கல்வியாளராக ஒரு ரசனை, உங்களுடைய ரசனை இந்த பழைய பாடல்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும் என்று நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன் கூறினீர்கள். அந்த ரசனையோடு உங்களுடைய அந்த கல்விசார் பின்னணியும் சேர்ந்ததாக உங்களுடைய பதில்கள் அமைந்திருந்தன. மிக்க நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு. ஆம்நேர்களே, நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு அதிதியோடு. இப்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே அனுபவம் புதுமை